உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உங்க தங்கச்சின்னு அப்பவே உங்களுக்கு தெரியும்ல, ஏன்க்கா என்கிட்ட சொல்லல? சொன்னா இந்த மாதிரி மனசு உடைஞ்சு போயிடுவேன் தான் நான் சொல்லல சுடர். உன் கண்ணுக்கு நான் இப்போ தெரியாம இருக்கும்போது உன்னால நான் இறந்து போயிட்டேங்கிற உண்மையை தாங்கிக்க முடியல. அப்படி இருக்கிறப்போ நான் அந்த நேரத்துல சொல்லியிருந்தேன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. நானும் அப்பாவும் உங்களை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா? இத்தனை வருஷமா நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பீங்கன்னு தான் நினைச்சோம். ஆனா இவ்ளோ சீக்கிரம் எங்களை விட்டு போயிட்டீங்களேக்கா. அழாத சுடர். எனக்கு உன் கூடவோ அப்பா கூடவோ சந்தோஷமா வாழ முடியலையேங்கிற ஆதங்கம் இருக்கதா செய்யுது. ஆனா என்ன பண்றது, விதி நம்மள ஒன்னா இருக்க விடல. நான் உங்க தங்கச்சிங்கிறதுனாலதான் நீங்க மருமகளா இருந்த அதே வீட்லயே என்னையும் மருமகளாக்கிட்டீங்களா? நீங்க என்னோட சொந்த அக்கானே தெரியாம உங்க நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் தெரிஞ்சு நீங்க இருந்த இடத்துல நான் இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறேன்னு. ஆனா அந்த இடத்துல நீங்க தான் என்ன உட்கார வச்சிருக்கீங்கன்னு இப்ப நினைக்கிறப்போ என் மனசே கலங்குதுக்கா. சுடர், இந்த குடும்பத்துக்கு மருமகளா இருக்கிறதுக்கு என்னை விட நீதான் ரொம்ப பொருத்தமானவ. அதனாலதானோ என்னமோ கடவுள் சீக்கிரமாவே என்ன கூப்பிட்டுக்கிட்டா. என் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அம்மாவா நீ இருப்பங்கிற நம்பிக்கை 100% எனக்கு இருக்கு. அவங்கள நல்லபடியா வளர்த்து நல்லபடியா ஆளாக்கணும். நீங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன்க்கா. உங்களோட குழந்தைங்களும் என்னையும் மனசார அம்மாவா ஏத்துக்கிட்டாங்க. ஏழு சார் கூட என்கிட்ட அன்பா பழக ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க எந்த காரணத்துக்காக என்ன இந்த வீட்டு மருமகள் ஆக்குனீங்களோ அதுக்கு தகுந்த சரியான வேலையை நான் செய்வேன். இந்த வீட்டையும் சரி குடும்பத்தையும் சரி நான் கண்ணும் கருத்துமா பார்த்துப்பேன்க்கா. எனக்கு அது போதும் சுடர், எனக்கு அது போதும். நீ இந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். தயவு செஞ்சு இப்பயாவது சொல்லுங்க, இந்து அக்கா தானே என்னோட சொந்த அக்கா? ஆமா சுடர், ஆமா. தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? அப்படின்னா என் பொண்ணு உயிரோட இல்லையா? அங்கிள், ஐயோ, அப்பாதாங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீதா சுடர் அவரை பத்திரமா பாத்துக்கணும். என் மேல உயிரியே வச்சிருக்கிற அப்பா அம்மாவும் தங்கச்சி கூடவும் இந்த ஜென்மத்துலதான் என்னால வாழ முடியல. நிச்சயமா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அங்கேயும் நாம ஒரே குடும்பமா பிறந்து
ஒன்னா சந்தோஷமா வாழணும். சார், ம்? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா நீங்க அதை நம்புவீங்களான்னு தெரியல. அதெல்லாம் பழைய எழில் சுடர். இப்ப நீ என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா நம்புவேன். என்ன விஷயம்? தயங்காம சொல்லு. இங்க இந்து அக்காவை நான் பார்த்தேன். ஏய், நீ சொல்றதெல்லாம் நான் நம்புவேன் தான். அதுக்காக இறந்து போன இந்துவை நீ பார்த்தேன்னு சொன்னதை எப்படி நம்புறது? நிஜமா தான் சார் சொல்றேன். நான் பார்த்திருக்கேன், பழகி இருக்கேன். பழகி இருக்கியா? என்ன சுடர் சொல்ற? இந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் குழந்தைங்களை பார்க்க ஆள் இல்ல நீங்க வந்த. அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி இந்துவை பார்த்திருக்க முடியும், பழகி இருக்க முடியும்? அப்போ ஒருவேளை நீ இங்க வர்றதுக்கு முன்னாடி இந்துவை பார்த்திருக்கியா? இல்ல சார், அவங்க எனக்கு நிறைய விஷயத்துல ஒரு வெல்விஷரா, ஒரு ஃப்ரெண்டா, கூட பிறந்த அக்காவா, என் கூடவே இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நீ நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றப்போ அதை என்னால நம்பாம இருக்க முடியல. ஆனா எப்படி? பாத்தீங்களா சார், இதனாலதான் நான் உங்ககிட்ட இத பத்தி சொல்லாமலே இருந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏய், நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல. இல்லாத இந்துவை உன்னால மட்டும் எப்படி பார்க்க முடிஞ்சது, பழக முடிஞ்சது? அதுக்கு சான்ஸே இல்லைன்னு தான் யோசிக்கிறேன். இப்ப கூட நீங்க நான் சொல்றத சுத்தமா நம்பலன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்றது 100% உண்மை சார். நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே உங்களுக்கு என்ன பிடிக்கும், குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எப்படி அவ்வளவு கரெக்டா நான் பண்ணேன்? திறமசாலிங்க எங்க போனாலும் அந்த அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறி அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துப்பாங்க. அவ்வளவுதான். That's all. உங்க பாராட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நான் உங்க எல்லார பத்தியும் புரிஞ்சுக்கிட்டது, உங்க எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் நானா புரிஞ்சுக்கிட்டு பண்ணதில்ல சார். தெரியும் தெரியும். நீதான் அடிக்கடி சொல்லுவியே, பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்க, பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாங்கன்னு. அந்த பக்கத்து வீட்டு அக்கா வேற யாரும் இல்ல, இந்து அக்கா தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.